Good morning, students. This is S. Muthuvel from Department of Mathematics. Today I am going to discuss about the next unit, analytic functions. First, I am giving outline about this unit, analytic function. That means what will we discuss in this unit. Okay. First thing, what is analytic function? Second thing, what are the necessary and sufficient conditions for the given function to be analytic? Third one is properties of analytic functions. And then what is actually harmonic function and how to find its conjugate. And next thing is construction of analytic function by Milne-Thomson's method. And then discuss about the conformal mapping. For example, the conformal mapping is Z or Z plus C or C minus Z or 1 by Z or C Z or e power Z, etc. Right? Finally, we will discuss bilinear transformations and problems related to these all the concepts. So this only we will be discussed in this unit number 3, analytic function. Are you okay? என்ன பேசுனேன்னு புரிஞ்சா? நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அந்த யூனிட்டில் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னேன், அனலிட்டிக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத விட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அனலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா, அதை காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை அனலிட்டிக்காக இல்லையான்னு எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம்னா ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்குவோம். உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். என்ன அப்படின்னு பாரு. பேசிக் வந்து இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபின்னு நீ படிச்சிருப்ப. அது வந்து நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர். இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் தெரிஞ்சுக்க போகிறேன். z equal to x plus iy be the complex variable. Then z bar அப்படிங்கிறது காஞ்சுகேட். உனக்கு தெரியும். என்ன பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணணும். அதான் காஞ்சுகேட். அப்போ எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்படின்னு வரும். அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணின்னு வச்சுக்கோ. இசட்டையும் இசட் பாரையும் ஆட் பண்ணினா என்ன வரும், ஆட் பண்ணிப்பார். ஐஒய் கேன்சல் ஆயிருமா, எக்ஸு ஆட் பண்ணால் 2xன்னு வருமா. அப்போ ஆன்சர் 2x. இதுலேருந்து எக்ஸ் என்ன வரும், z ப்ளஸ் z பார் டிவைடட் பை 2ன்னு வருமா. அதை தான் இங்கே போட்டிருப்போம். ஓகே, ஸோ மொதல் அதை தெரிஞ்சுக்குவோம். அப்போ இங்கே எக்ஸ் வந்து z ப்ளஸ் z பார் டிவைடட் பை 2. ஒய் என்ன வரும் அப்படின்னா, இதுலேருந்து இது மைனஸ் பண்ணு, இசட்டு மைனஸ் z பார் என்னன்னு பாரு. எக்ஸும் கேன்சல் ஆகிரும். இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 2iஒய்ன்னு வரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடும் அப்படின்னா z மைனஸ் z பார் டிவைடட் பை 2i அப்படின்னு வரும். இதெல்லாம் பேசிக், ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சது, திரும்ப சும்மா ரீகலெக்ட் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் தென் மாடுலஸ் ஆஃப் இசட் என்ன அப்படின்னு உனக்கு தெரியும் இல்லையா. வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் இசட்டு? நான் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இங்கே கொடுத்துக்க போகிறேன். பாரு, மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். தட் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ரியல் பார்ட் ஸ்கொயர். அவ்வளோதான், அதை தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா, ரைட். அண்ட் தென் இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்க. எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டோ எஃப் பை டோ எக்ஸ். டோ எஃப் பை டோ எக்ஸ்னால் எகென் யூ நோ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சிமிலர்லி எஃப் ஒய் அப்படிங்கிறது டோ எஃப் பை டோ ஒய். தட் இஸ் ஃபஸ்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஒன்லி. ஓகேவா. சிமிலர்லி செகண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் நோட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகேவா, பாரு. எஃப் எக்ஸ் எக்ஸ், எஃப் சஃபிக்ஸில் எக்ஸ் எக்ஸ்ன்னு போட்டால் அது டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். தட் மீன்ஸ் செகண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் த கிவன் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒன்லி. அது மாதிரி எஃப் ஒய் ஒய் அப்படின்றது என்ன அப்படின்னு பாரு. டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர்.
That means the second partial derivative of f with respect to y only. Okay, and then f of z equal to u plus iv. uங்கிறது u of x comma y, v அப்படிங்கிறது v of x comma y. That means functions of x and y. இங்கே f of zங்கிறது u plus iv. It is a complex function. ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பாரு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டாபிக் உள்ளே போக போகிறேன். சரியா, டாப்பிக்கே உள்ளே போக போகிறேன். த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் u plus iv, that is ux plus x comma y plus iv x comma y, or conditions என்ன அப்படின்னு பாரு. dou u by dou x equal to dou v by dou y and dou u by dou y equal to minus dou v by dou x, right? That is ux equal to vy and uy equal to minus vx. இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். புதுசாக நம்ம சொல்லியிருக்கேன் பார்க்கலாம். ஏற்கனவே முன்னாடி அதனால தான் எஃப்பில் சொன்னேன். அதுக்கு பதிலாக இங்கே u and bயில் இருக்குது. அப்போ ux equal to vy and uy equal to minus vx அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் வந்து என்னது, f of z equal to u plus iv அப்படிங்கிறது அனாலிட்டிக். அப்போ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதை அனாலிட்டிக்கான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் போதும், இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்த்தா போதும். அதாவது ux ஈக்குவல் டு vy, uy ஈக்குவல் டு மைனஸ் vx வருதான்னு செக் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஓகேவா. அப்போ அந்த ஃபங்க்ஷனில் யூனா என்ன நம்ம தெரியணும். u அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுடைய ரியல் பார்ட், v அப்படிங்கிற என்னென்னா அந்த ஃபங்க்ஷனில் இமேஜினரி பார்ட். அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒயில் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா. இந்த லாஸ்ட்டாக கொடுத்துக்க அந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா பாரு, காட்சிஸ்-ரைமன் ஈக்குவேஷன்ஸ். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ux ஈக்குவல் டு vy அண்ட் uy ஈக்குவல் டு மைனஸ் vxன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்க்கு பேர் காட்சிஸ்-ரைமன் ஈக்குவேஷன், சிம்பிளி CR ஈக்குவேஷன்ஸ். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, necessary and sufficient condition for the given f of z equal to u plus iv if and only if or is it satisfies CR equations. That's all. Clear? Okay. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸோ வெரி சிம்பிள் கான்செப்ட். காட்சிஸ்-ரைமன் ஈக்குவேஷன் இன் போலார் ஃபார்ம். போலார் ஃபார்ம்னா எப்படி இருக்கும், அதாவது எஃப் ஆஃப் இசட் வந்து u ப்ளஸ் ஐவி, u வந்து எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்கும், v எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்கும். இதே u வந்து ஆர் அண்ட் தீட்டா, v வந்து ஆர் அண்டு தீட்டா, அதுக்கு பதில் போலார் ஃபார்ம். ஆர்லாம் தீட்டாவிலையும் இருக்கும் யூங்கிற ஃபங்க்ஷன். அது மாதிரி விங்கிற ஃபங்க்ஷனு ஆர் அண்டு தீட்டாவில் இருக்கும். ஓகேவா. அப்படி இருந்தது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து அனாலிட்டிக்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுலேயும் சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்கணும். பட் அங்கே போலார் ஃபார்முடைய சிஆர் ஈக்குவேஷன்ஸ் என்னென்னு பார்க்கணும். அந்த போலார் ஃபார்ம் சிஆர் ஈக்குவேஷன் தான் திஸ் இஸ் ur ஈக்குவல் டு 1/r இன்ட்டு v தீட்டா அண்டு u தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் r இன்ட்டு vr. இங்கே யூஆருங்கிறது டோ யூ பை டோ ஆர், சரியா. v தீட்டா அப்படிங்கிறது டோ v பை டோ தீட்டா, u தீட்டா அப்படிங்கிறது டோ யூ பை டோ தீட்டா, vr அப்படிங்கிறது டோ v பை டோ ஆர். ஓகே, அவ்வளோதான். இதுதான் அது காட்சிஸ்-ரைமன் ஈக்குவேஷன்ஸ் இன் போலார் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிள் கான்செப்ட். எஃப் ஆஃப் இசட் நமக்கு தெரியும், எஃப் டேஷ் ஆஃப் இசட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ண வந்துடும்ல சார். இசட்டில் இருந்தால் அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் கொடுத்தாங்கன்னா, யூ அண்ட் யூ ப்ளஸ் ஐவியில் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து எஃப் டேஷ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியணும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவா, 2zன்னு வந்துடும் ஆன்சரு. இசட் ஸ்கொயர்னு கொடுக்காம எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஐ ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க. அப்போ இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன், எக்ஸை வச்சு பண்ணுவியா, ஒய்யை வச்சு பண்ணுவியா, அல்லது எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சு பண்ணுவியா, தெரியாது இல்லையா. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது தான். அதிலிருந்து எஃப் டேஷ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான். என்னென்னா we can use very simple formula, f dash of z equal to ux plus ivx. அவ்வளோதான். ux plus ivx. ux கண்டுபிடி, v கொடுத்துருப்பாங்க, இமேஜினரி பார்ட் கொடுப்பாங்க, அதில் vxனா டோ v பை டோ எக்ஸ், ux அப்படிங்கிறது டோ u பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டிட் பண்ணிடு. அதுதான் f dash of z. தட்ஸ் ஆல், ரைட். ஓகே. அண்ட் த நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக u இஸ் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க u இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில், அல்லது v இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில், அல்லது f இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் கொடுத்துட்டு வெரிஃபை தட் ஃபங்க்ஷன் இஸ் ஹார்மோனிக் ஆர் நாட் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி வெரிஃபை பண்ணுறது? வெரி சிம்பிள். வெதர் இட் சாட்டிஸ்ஃபை த லாப்லாஸ் ஈக்குவேஷன் ஆர் நாட்.
இது வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ணு. சார் நீங்கள் வாட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க, அப்போ லாப்லாஸ் ஈக்குவேஷன்னா என்னென்னு எங்களுக்கு தெரியாது சார். அது ஒன்றும் இல்லை, இதுதான் லாப்லாஸ் ஈக்குவேஷன். uxx plus uyy equal to 0. That is second partial derivative of the function with respect to x plus second partial derivative of the same function with respect to y must be 0. That's all. இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இதுக்கு பேர் தான் லாப்லாஸ் ஈக்குவேஷன். uxx plus uyy equal to 0 அப்படிங்கிறது தான் லாப்லாஸ் ஈக்குவேஷன் ஆஃப் u. அப்போ v கொடுத்துருக்காங்கன்னா நான் லாப்லாஸ் ஈக்குவேஷன் யூவே மெமரி பண்ணணுமா அப்படின்னு மெமரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, நம்ம படித்தவங்க இல்லையா. அப்போ u இருக்கிற இடத்துல v போடணும். அப்போ vxx ப்ளஸ் vyy ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் அது சாட்டிஸ்ஃபையிங் லாப்லாஸ் ஈக்குவேஷன். தட் v சாட்டிஸ்ஃபையிங் லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஆர் கிளியர்? தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சால்வ் பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அது அனலிட்டிக்காக இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ண போகிறோம். see this. check whether f of z equal to e power x cos y plus I e power x sin y is analytic or not. ஸோ இது அனலிட்டிக்காக இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். சரியா? நான் ஆல்ரெடி ஐ டோல்டு how to verify this one. The given function is analytic or not only if it's satisfying CR equations. ஓகே, அப்போ இது CR ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அது என்ன சார் CR ஈக்குவேஷன் ஏற்கனவே சொன்னோம். தட் இஸ் ux ஈக்குவல் டு vy அண்டு uy ஈக்குவல் டு மைனஸ் vx அப்படின்னு வரணும். அப்போ இதில் u என்னன்னு எனக்கு தெரியணும், v என்னன்னு தெரியணும் இல்லையா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஃபங்க்ஷனுடைய ரியல் பார்ட் வந்து u, இமேஜினரி பார்ட் இருந்தால் அது v. ஸோ இமேஜினரி பார்ட்டு இல்லை, வெறும் ரியல் பார்ட்டு மட்டும் இருக்குது அப்படின்னா v0. அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ரியல் பார்ட்டு இல்லை அப்படின்னா u0, அவ்வளோதான். ஓகே, இங்கே பாரு. ஸோ ஹியர் u ஈக்குவல் டு e power x cos y and v ஈக்குவல் டு e power x sin y. ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட் எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ux கண்டுபிடிக்கணும், uy கண்டுபிடிக்கணும். ux அப்படிங்கிறது எக்ஸை வச்சு மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பண்ணால் cos y கான்ஸ்டன்ட் அதை அப்படியே வச்சுக்க, exஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ண ex, அப்போ அதே தான் வரும். அதை ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் uy. அப்போ e power x கான்ஸ்டன்ட் அதை அப்படியே வச்சுக்க, cos yயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் sin y. அவ்வளோதான். அப்போ மைனஸ் e power x sin y, இதுதான் uy. சிமிலர்லி வியை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணு பார்ஷியலாக, ஒய்யை வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. யூ கெட் திஸ் vx e power x sin y, vy e power x cos y. அடுத்து என்ன செக் பண்ணணும், இப்போ uxும் vyயும் எப்படி இருக்குன்னு பாரு, ஈக்குவலாக இருக்கா? ரைட்டு. uyயும் vxும் எப்படி இருக்குன்னு பாரு, uy ஈக்குவல் டு மைனஸ் vx அல்லது vx ஈக்குவல் டு மைனஸ் uன்னு இருக்கா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் சாட்டிஸ்ஃபையிங். ஹியர் ux equal to vy and uy equal to minus vx. So it satisfies the Cauchy-Riemann equation. அப்போ Cauchy-Riemann equations are satisfied. Okay, Cauchy-Riemann equation satisfied na என்ன மீனிங், f of z is analytic. That's all. Are you clear now? Good. இப்போ நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், என்னன்னு பாரு. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 2, f of z equal to z power 3 அப்படின்னு கொடுத்துட்டு ஷோ தட் இட் இஸ் அனலிட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போனவன்ட்ட என்னமோ XYயில் கொடுத்துருக்க ப்ளஸ் IY சம்திங்கில் கொடுத்துருந்தீங்க. நான் ரியல் பார்ட்டு கண்டுபிடிச்சிட்டு u ஈஸி எழுதிட்டேன், v ஈஸி எழுதிட்டேன். இதில் எப்படி, இதில் எங்கே u எங்கே இருக்குது, v எங்கே இருக்குது, நான் இப்போ இது எதை யூன்னு எடுக்கிறது, எதை வின்னு எடுக்கிறது, நான் இதை யூன்னு எடுத்துகிட்டு பண்ணவா வின்னு எடுத்துகிட்டு பண்ணவா அப்படின்னு கொஸ்டின்ஸ் உனக்கு கண்டிப்பாக தோணும். பட் தோணக்கூடாது எப்போ அப்படின்னா இப்போ நான் சொன்னதுக்கப்புறம். ஓகே, பாரு. இப்போ z ஈக்குவல் டு நான் ஏற்கனவே சொன்னேன்னா காம்ப்ளெக்ஸாக அது ஸ்டாண்டர்டு x ப்ளஸ் IY, அதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ f of z equal to z power 3, that is x plus IY the whole power 3. இப்போ a plus b the whole power 3 ஃபார்முலா தெரியுமா, a power 3 plus 3a square b plus 3b square a plus b cube அப்படின்னு ஒன்று தெரியுமா. இங்கே a பதிலாக x இருக்குது, இன்ஸ்டெட் ஆஃப் b we have IY, அவ்வளோதான். அதை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி we get x power 3 minus 3xy square plus I into 3x square y minus y power 3 அப்படின்னு வரும். ரியல் பார்ட்லாம் எடுத்துகிட்டேன், இமேஜினரி பார்ட்லாம் செகண்டாக எடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதில் u என்னன்னு தெரியுமா, ரியல் பார்ட் என்னது x power 3 minus 3xy square, அவ்வளோதான். v என்னது 3x square y minus y power 3, இதுதான் u and v. அடுத்து என்ன செய்யணும், பை யூஸ்வல் ux uy கண்டுபிடி, vx vy கண்டுபிடி. அடுத்து என்ன செக் பண்ணணும்,
யூஎக்ஸும் விஒயும் ஈக்குவலாக இருக்கா, அது மாதிரி யூஒயும் விஎக்ஸும் மைனஸில் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இருக்குது இங்கே, அதாவது யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் அண்ட் யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். கரெக்டு தானே? அப்போ என்ன மீனிங் அப்படின்னா எஃப் சாட்டிஸ்ஃபைஸ் சிஆர் ஈக்குவேஷன்ஸ், தட் மீன்ஸ் காட்சிஸ் ரைமன் ஈக்குவேஷன்ஸ், ஹென்ஸ் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக். அப்போ இது வந்து என்னது, அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். அவ்வளோதான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. போனது எக்ஸாம்பிள் u1v செப்பரேட் பண்ணி கொடுத்துருந்தேன், இங்கே வெறும் இசட் பவர் 3 கொடுத்துருக்கேன். அப்போ யூ என்ன வி என்னன்னு தெரியாது, நீ யோசிக்கக்கூடாதுங்கிறக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாரு. அதாவது இப்படி கொடுத்துருவாங்க, இ பவர் மைனஸ் எக்ஸ் இன் காஸ் ஒய் மைனஸ் ஐ சைன் ஒய் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா இ பவர் மைனஸ் இசட்னு கொடுப்பாங்க, ரெண்டும் ஒன்று தான். இ பவர் மைனஸ் இசட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல அதே மெத்தடில் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னு பவரில் போட்டேன்னா என்ன வரும், இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஐ ஒய்னு வருமா? அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படியே வெளியில் வச்சுக்க, இ பவர் ஐ ஒய் பார்த்து ஐலஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணேன்னா என்ன வரும், காஸ் ஒய் மைனஸ் ஐ சைன் ஒய்னு வருமா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்தாங்கன்னா டேரெக்டு, இதை கொடுத்தாங்கன்னா இன்டேரக்ட். நீ டேரெக்டாக இன்டேரக்ட்லேருந்து டேரெக்டாக கொண்டு வந்துட்டு யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். யூ என்னது, இ பவர் மைனஸ் எக்ஸு காஸ் ஒய், வி என்னது மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸு சைன் ஒய். இப்போ நீ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், இது அனலிட்டிக்காக இல்லையான்னு டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ யூஎக்ஸ் கண்டுபிடி, யூஒய் கண்டுபிடி, விஎக்ஸ் கண்டுபிடி, விஒய் கண்டுபிடி. யூஎக்ஸ் இஸ் சேம் அஸ் விஒய் அண்ட் யூஒய் இஸ் மைனஸ் விஎக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இட் சாட்டிஸ்ஃபை த சிஆர் ஈக்குவேஷன். இங்கே வந்திருக்கு, செக் பண்ணி பார்த்துக்க. ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் இசட் வந்து என்னது, சாட்டிஸ்ஃபை த சிஆர் ஈக்குவேஷன்ஸு. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக். அப்போ இதுவும் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பாரு, 4th எக்ஸாம்பிள் என்னென்னா, z பவர் n இஸ் அனாலிட்டிக், ப்ரூவ் தட் எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு z பவர் n இஸ் அனாலிட்டிக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரி, இதை எப்படி சார் பண்ணுறது? அதாவது z பவர் 3 சொன்னீங்க சார், அது மாதிரி z பவர் n நான் போட மாட்டேனா அப்படின்னு புதுசாக யோசிக்கக்கூடாது. ஏன்னா z பவர் n போட்டேன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் த ஹோல் பவர் n அப்படிங்கும்போது அதுலேருந்து ரியல் பார்ட் என்ன இமேஜினரி பார்ட் என்னன்னு உங்களால் செப்பரேட் பண்ண முடியாது. ஏன்னா n என்னன்னு தெரிஞ்சால் தான் செப்பரேட் பண்ண முடியும். பட் இங்கே n என்னன்னு தெரியாது, அப்போ அதை வந்து ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் செப்பரேட் பண்ண முடியாது. அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணுறது? வெரி ஈஸி. இதனுடைய போலார் கோஆர்டினேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். இசட்டுடைய போலார் கோஆர்டினேட் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுலேருந்து இசட் பவர் n என்னன்னு பார்ப்போம். அப்போ எஃப் ஆஃப் இசட் என்ன வந்துடும், ஆர் அண்ட் தீட்டாவில் வந்துடுமா? அதுலேருந்து யூ என்னன்னு பாரு, வி என்னன்னு பாரு, யூஆர் யூ தீட்டா கண்டுபிடி, விஆர் வி தீட்டா கண்டுபிடி. போலார் கோஆர்டினேட்டில் நான் சிஆர் ஈக்குவேஷன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை சாட்டிஸ்ஃபை பண்ண தான் செக் பண்ணு. அவ்வளோதான். பாப்பமா பாரு, ஆர் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு ஆர் இ பவர் ஐ தீட்டா. இசட் வந்து என்னது, ஆர் இ பவர் ஐ தீட்டா. அது ஃபார்முலா மெமரி பண்ணிக்க, அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பவர் என். அப்போ என்ன வரணும்னா ஆர் பவர் என் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா த ஹோல் பவர் என். ஆர் பவர் என் அப்படியே வச்சுக்க, இ பவர் ஐ தீட்டா த ஹோல் பவர் என்ன வந்துன்னா இ பவர் ஐ என் தீட்டான்னு வந்துடும், பவரில் என் ஆட் ஆயிரும். ஓகேவா? ரைட்டு. இப்போ ஐலஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணு, இ பவர் ஐ என் தீட்டா. ஐலஸ் ஃபார்முலா என்னது, காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. அவ்வளோதான். இப்போ ரியல் பார்ட் என்ன வந்துடும், யூ வந்து ஆர்என் காஸ் என் தீட்டான்னு வந்துடும். வி என்ன வந்துடும், இமேஜினரி பார்ட்டு ஆர்என் இன்ட்டு சைன் என் தீட்டான்னு வந்துடும். ஐயை விட்டுட்டு எழுதணும், அதுதான் இமேஜினரி பார்ட். தட்ஸ் ஆல். இப்போ டோ யூ பை டோ ஆர் கண்டுபிடிச்சிருவியா, ஆரை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண பார்ஷியலாக. அப்போ காஸ் என் தீட்டா கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்க. ஆர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. இப்போ டோ யூ பை டோ தீட்டா கண்டுபிடி, கீழே பாரு, ஆர்என் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்க. காஸ் என் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் என் தீட்டா இன்ட்டு என், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் அப்ளை பண்ணணும், செயின் ரூல். அது மாதிரி டோ வி பை டோ ஆர் என்ன வரும், ஆரை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்புறம் சைன் என் தீட்டா அப்படியே இருக்கும். ஆரை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும். அதே தீட்டா வச்சு பண்ணும்போது ஆர் பவர் என் அப்படியே வச்சுக்கணும். சைன் என் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் ஆர் செயின் ரூல்னு சொல்லுவாங்க இல்லையா. சைன் என் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணது காஸ் என் தீட்டா இன்ட்டு என். அவ்வளோதான். இப்போ டோ யூ பை டோ ஆர் என்ன அப்படின்னு பாரு, அதை அப்படி எப்படி எழுதலாம், 1 பை ஆர் இன்ட்டு டோ வி பை டோ தீட்டான்னு எழுதாமா. இதில் ஒரு ஆரை டிஃப்ரென்ஷியேட் டிவைட் பண்ணேன்னா இது வந்துடும். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி டோ வி பை டோ ஆர் இருப்பார், டோ வி பை டோ ஆர். சரியா? அதை வந்து இங்கே ஆரை வச்சு ஒரு ஆரை டிவைட் பண்ணேன்னா என்ன கிடச்சிடும், இது கிடச்சிடும். அப்படி இல்லைன்னா இது ஆரை வச்சு ப்ராடக்ட், இது ஆரை ப்ராடக்ட் பண்ணேன்னா இது கிடச்சிடும். அவ்வளோதான், ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஹென்ஸ் த சிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு இன் போலார் கோஆர்டினேட், தேர்ஃபோர் இட் இஸ் அனாலிட்டிக். ஐ ப்ரூவ் தட்னு கொடுத்துருக்கான். ஸோ இது அனாலிட்டிக் தான். ஓகேவா?
ரைட். இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அதோட நம்ம முடிச்சுக்குவோம் என்னென்னு பார்த்துக்குவோம். ஸோ தட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சைன் இசட் இஸ் அன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன். என்ன பண்ணணும்னு சொன்னேன், இப்போ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் போடு, சைன் எக்ஸ் காஸ் ஐஒய்னு வரும். இதாவது சைன் ஏ ப்ளஸ் பி கேன் பி ரிட்டன் as sin a cos b ப்ளஸ் காஸ் ஏ sin b. ஏ இருக்க இடத்துல எக்ஸ் இருக்கும், பி இருக்க இடத்துல ஐஒய் இருக்குது, அவ்வளோதான். அடுத்து இங்கே என்ன தெரியணும்னா காஸ் ஐஒயோட வேல்யூ என்னன்னு தெரியணும், அது sin hy. ஓகே, அதே மாதிரி காஸ் சைன் ஐஒய் என்னன்னு தெரியணும், அது வந்து ஐ சைன் ஹெச்ஒய். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணு, யூ என்ன வருதுன்னு பாரு, வி என்னன்னு வருதுன்னு பாரு. யூ வந்து சைன் எக்ஸு காஸ் ஹெச்ஒய், வி வந்து காஸ் எக்ஸு சைன் ஹெச்ஒய். டோ யூ பை டோ எக்ஸ் என்னன்னு பாரு, யூஎக்ஸ் என்னன்னு பாரு. அப்போ காஸ் ஹெச்ஒய் அப்படியே இருக்கும், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸு. அதேமாதிரி யூஒய் என்ன அப்படின்னா ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சைன் எக்ஸ் அப்படியே இருக்கும், காஸ் ஹெச்ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் ஹெச்ஒய். ஓகேவா? அது மாதிரி விஎக்ஸ் என்னன்னு பாரு, எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா? அப்போ காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு, சைன் ஹெச்ஒய் அப்படியே போட்டுக்கு. விஒய் அப்படிங்கிறது டோ வி பை டோ ஏ, தட் இஸ் ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும், சைன் ஹெச்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் ஹெச்ஒய், சாரி சைன் ஹெச்ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் ஹெச்ஒய். பட் இங்கே சைன் அண்டு காஸ் ஹெச் இருக்குது பார்த்தியா, சைன் ஹெச்ஒய் காஸ் ஹெச்ஒய் ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ரெண்டுமே பாசிட்டிவாக தான் வரும். சைன் காசாக வரும், காசு சைனாக வரும். இதில் நெகட்டிவ்னா வராது, இதில் ஹைபர்போலிக்கில். இப்போ யூஎக்ஸும் விஒயும் பாரு ஈக்குவலாக இருக்கா, யூஒயும் மைனஸ் விஎக்ஸும் பாரு ஈக்குவலாக இருக்கா. அப்போ சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சா. ஹென்ஸ் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக் ஃபங்க்ஷன். அவ்வளோதான். ஸோ இதுதான் அனலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய கான்செப்ட். ஓகே.